ஜெயன் அடுத்த நேயர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் கார்த்தி மேடம், சென்னை. சொல்லுங்க கார்த்தி, சென்னை எங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் கார்த்தி. சொல்லுங்க கார்த்தி. மேடம் கொஞ்சம் ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. பொண்ணுங்களை பார்த்தா ரொம்ப மூடா வருது. ஓகே. ஆனா இப்ப ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. மூடாகிறதுனால ஒரு பொண்ணை லவ் பண்றீங்களா இல்ல அந்த பொண்ணு பார்த்த பிறகு உங்களுக்கு மூடாகுதா? பொண்ணுங்களை பொதுவா பொண்ணு சின்சியரா. புரியல நீங்க பேசுறது. சின்சியரா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா தப்பு ஆசை இருக்கு. தப்பு பண்ணலாம்னு ஆசை இருக்கு. ஆனா தப்பு பண்ணா இது ப்ராப்ளம் வருமா? என்ன விழும்? என்ன என்ன தப்பு பண்ணா இது ப்ராப்ளம் வருமான்னு கொஞ்சம் பயமா இருக்கு. உததான் விழும். அப்புறமா லவ் பண்ற பொண்ணை மட்டும் சின்சியரா லவ் பண்ணுங்க. மற்ற பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீ உத மட்டும் இல்லை கண்டதான் வாங்கி கட்டிப்பீங்க. அப்புறமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லவ் பண்ற பொண்ணும் கிடைக்காது, அந்த பொண்ணும் கிடைக்காது. டாட்டா பாபாய் சொல்லிட்டு போயிடுவாங்க ரெண்டு பேரும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒழுங்கா மனைவியை நேசிக்கிற வழியை பாருங்க. அதுதான் நான் சொல்லுவேன். டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுவோம் டாக்டர். என்ன ஒரே பஞ்சாயத்தா வந்துட்டு இருக்கு இன்னைக்கு என்கிட்ட. எனக்கு வேலை இல்லை. உங்களுக்கு வேலை இல்லை. சரி, அடுத்த நேரம் ஏதாவது பிரச்சனை கேட்கறாங்களான்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ. உங்க டிவி வால்யூம் தயவு செஞ்சு மியூட்ல வைங்க சார். சொல்லுங்க, உங்க பெயர் சொல்லுங்க. ஸ்ரீராம்குமார். ஷீலா குமாரா? ஆமா. ஓகே, சொல்லுங்க ஷீலா குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? ரொம்ப நலமா இருக்கும். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேன். மருதக்காரோ? ஆமாமா. சொல்லுங்க. எவ்வளவு பேருக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துருக்கீங்க? அதெல்லாம் இன்னும் இல்லை மேம். இன்னும் வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுக்கறதுக்கு இப்பயே அடித்தளம் போட ஆரம்பிச்சிட்டீங்க. டிவி வால்யூம் தயவு செஞ்சு மியூட்ல வச்சுட்டு பேசுங்க சார். சொல்லுங்க. கல்யாணம் ஆக போகுது மேம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்கு வயசு இப்போ 25 மேம். சரி. ஆண்குறி சின்னதாவே இருக்கு மேம். அதுக்கு என்ன மேம் பண்ணணும்? இது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் மேம். லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். ஓகே, ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. சரி, ஆண்குறி ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்றீங்க. ஏதாவது ஸ்கேல் கீழ் வச்சு அளந்து பாத்தீங்களா என்ன? சரி, பார்த்தாலே தெரியும். பார்த்தாலே தெரியுதா? பார்வையிலேயே அளந்துருவீங்க அப்போ? அம்பிட்டு பெரிய ஆளோ நீங்க? சரிங்க, டாக்டர் கிட்ட கேட்போம் அதுக்கு என்ன பிரச்சனைங்கிறது. லைன்லயே காத்துருங்க. டாக்டர் சொல்லுங்க. மேரேஜ் ஆகும்போது இது மாறிடும். மேரேஜ் ஆகி இன்டர்கோர்ஸ் பண்ண அதுக்கு தேவையான பூரிப்பு கிடைக்கும் போது வீரியம் நல்லா கிடைச்சதுன்னா அது அவங்களுக்கு தேவையான லென்த் அண்ட் பர்த் கிடச்சி போயிடும். ரெண்டாவது, எல்லா இளைஞர்களுக்கும் என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, உறுப்பு சின்னதாக இருக்குது இதாக இருக்குன்றதெல்லாம் பற்றி அதை பற்றி ஃபீல் பண்ணவே கூடாது. மெயின் ஒரு மனைவியை திருப்திப்படுத்துறதுக்கு நல்ல லவ் மூடு இருக்கணும். அவங்கள சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரு எய்ம் இருக்கணும். இது ரெண்டு இருந்ததுன்னா போதும். அவங்கள முழுக்க முழுக்க நேசிக்கணும். நேசிக்கும் போது காதல் வரும், அவங்க மேலே பாசம் வரும். அடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணுன்றது வரும்போது இது நார்மலுக்கு வந்துடும். இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன டிப்ஸு, சந்தனாதி ஆயில்னு எல்லா மெடிக்கல் கடைகள்ல எல்லாம் இருக்கு. அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா வீரியமும் கிடைக்கும், கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் அவர் எதிர்பார்க்குற இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கும். ஓகே, அதை தொடர்ந்து தடவி தடவி பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை தடவுறதை விட்டுட்டு அதை தடவிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை மறந்துடாதீங்க. டாக்டர் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு செக்ஸ் லைஃப்ல ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு நினைச்ச மாதிரி ஒரு சக்சஸ் ஆன ஒரு உறுப்பு உங்களுக்கு கிடைக்கும். கேட்கலாம். சொல்லுங்க வசந்தமாரி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்? வசந்தமாரி மேம். என் பேர் வசந்தமதி. மதி. ஓகே, மதி. வசந்தமதி மேம். வசந்தமதி, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? மதி மதி வசந்தமதி. ஓகே, வசந்தமதி மேம். எப்படி இருக்கீங்க? வசந்தமாரி மேம். என் பேர் வசந்தமதி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்?